சந்தோஷமான வணக்கம். மற்றொரு சைவம் வளர்த்த பெரியார் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் ஊடாக சைவம் வளர்வதற்காக அரும்பாடுபட்டு பெரியவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொகுப்பை நாங்களுமே தருவது வழக்கம். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எத்தனையோ ஞானிகள் சித்தர்கள் என்று சொல்லி பலருடைய வரலாற்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஒவ்வொருவருடைய வரலாறும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு படிப்பினைகளை தருவதாக இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறுகின்ற விதமாக இருக்கட்டும், வெற்றி தோல்விகளை சமாளித்துக் கொள்ளுகின்ற விதமாக இருக்கட்டும், பல்வேறு விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கின்றது தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அந்த வகையிலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போதும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பட்ட இன்னல்கள் அதனை எவ்வாறு அவர்கள் சரி செய்து கொண்டார்கள், எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாட்களில் நடக்கின்ற பிரச்சனைகள் பலர் யோசிப்பார்கள். பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால்தான் பலர் கடவுளை யோசிக்கின்றவர்களிடம் இருக்கிறது. சிலரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சில தேவைகளுக்காக கடவுளிடம் மன்றாடுவார்கள். ஆனால் அந்த தேவை நிறைவடைந்த பின்னர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அதை குறித்து சிந்திப்பதை நிறுத்தி விடுவார்கள் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். சிலரை பார்க்கின்ற போது உண்மையிலேயே இறைவனை வேண்டியவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சமாளித்துக் கொள்ள முடியாதவர்களாக இருப்பார்கள். இவ்வாறு எல்லாம் பலவிதமான மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவ்வாறு இருக்கையிலே இந்த ஆன்மீகமானது இறை சக்தியானது எவ்வளவு முக்கியமானது, அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் அவை எத்தகைய மாற்றங்களை தரவல்லது போன்ற பல விடயங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலும் இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சைவம் வளர்த்து பெரியார் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் அப்படின்னு சொன்னாலே எல்லோருடைய மனதிலும் வரக்கூடிய ஒரு விடயம் திருப்புகழ். திருப்புகளை அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் என்று சொல்லி உடனே அருணகிரிநாதர் என்று சொன்னாலே எல்லோருக்கும் திருப்புகழ் தான் ஞாபகம் வரக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இவ்வாறு திருப்புகளை பாடிய எங்களுடைய அருணகிரிநாதருடைய வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருக்கின்றது, அவருடைய வரலாறு எவ்வாறு அமைந்திருக்கிறது போன்ற விடயத்தை தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலுமே அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாற்றை விரிவாக பார்க்கலாம். தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து முருக கடவுள் மீது பாடல்கள் எழுதி புகழ் பெற்ற அருளாளர் ஆவார். இவர் திருவண்ணாமலையில் பிறந்தார். இவர் தமிழ் மொழி, வடமொழி ஆகிய இரு மொழிகளிலும் புலமை பெற்றவர். இவர் எழுதிய திருப்புகழில் 16,000 இசை பாடல்கள் உள்ளன. இவற்றுள் 1088க்கும் மேற்பட்ட சந்த வேறுபாடுகள் உள்ளன என்று கணித்து இருக்கின்றனர். இவரது பாடல்கள் சிக்கனால சந்த நயத்திற்கும் தாள அமைப்புக்கும் பெயர் பெற்றவை. இவர் எழுதிய திருப்புகளில் இலக்கியமும் பக்தியும் இணக்கமாக கலக்கப்பட்டுள்ளதை காணலாம். மேலும் திருப்புகள் இடைக்கால தமிழ் இலக்கியத்தினுடைய முக்கிய படைப்புகளில் ஒன்றாக உள்ளது. இது கவிதை மற்றும் இசை நயத்திற்காகவும் அதன் மத, தார்மீக மற்றும் தத்துவ உள்ளடங்களுக்காகவும் மக்களால் அறியப்படுகின்ற ஒரு நூலாக இருக்கின்றது. அருணகிரிநாதர் 1370 தமிழ்நாட்டில் உள்ள திருவண்ணாமலையில் பிறந்தவர். கைகோள செங்குந்தர் மரபில் தோன்றியவர் ஆவார். இவரின் தந்தையார் பெயர் திருவெங்கட்டார் என்றும் தாயாருடைய பெயர் முத்தமி என்றும் கருதப்படுகின்றது. இவர் பிறந்து சில தினங்களிலேயே இவருடைய தந்தை காலமாகிவிட்டார். இவருக்கு ஒரு மூத்த சகோதரி உண்டு. அருணகிரிநாதருடைய தமக்கையார் அருணகிரிநாதரை சிறுவயதிலிருந்து மிகவும் செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தார். அருணகிரி இளமையிலேயே நல்ல கல்வி கற்று தமிழில் உள்ள இலக்கிய இலக்கணங்களை கற்று தேர்ந்திருந்தார். உரிய வயதில் திருமணமும் நடந்தது. ஆனாலும் அருணகிரிநாதர் தீய பழக்கங்களின் பால் ஈர்க்கப்பட்டார் என்றும் தமது இளமை காலத்தை மோசமான வாழ்க்கையாக தொடர்ந்ததாகவும் அவருடைய சகோதரி எப்பொழுதுமே தனது சகோதரனை மகிழ்விக்கத்தான் சம்பாதித்த அனைத்தையும் கொடுத்தார் எனவும் புராண கதைகள் கூறுகின்றன. எந்நேரமும் காமத்தில் மூழ்கி திளைத்ததன் விளைவாக சொத்தை இழந்ததோடு அல்லாமல் பெரு நோயும் வந்து அவதிப்பட்டார். என்றாலும் அந்நிலையிலும் இவருக்கு பெண்ணின் அண்மை தேவைப்பட்டதனால் கட்டிய மனைவியை கட்டி அணைக்க முற்பட்டவரை மனைவி வெறுத்து ஒதுக்கினார். அதனால் இவரது சகோதரி தன்னை பெண்டாளுமாறு கோபத்துடன் கடிந்து கொண்ட போது தன் தீய செயல்களினால் ஏற்பட்ட விளைவு தன் குடும்பத்தையே உருக்குலைத்ததை எண்ணி வெட்கப்பட்டு வீட்டை விட்டே வெளியேறி கால்போன போக்கில் சென்றார். அப்போது ஒரு பெரியவர் இவரை கண்டு அவருக்கு குன்று தோராடும் குமரக்கடவுளை பற்றி சொல்லி அந்த ஆறெடுத்து மந்திரத்தையும் அதன் உட்பொருளையும் சரவணபவ என்ற சொல்லின் தத்துவத்தையும் விளக்கி குமரனை போற்றி பெருவாழ்வு வாழச் சொல்லி ஆசீர்வாதம் செய்தார். குழப்பத்திலும் கவலையிலும் செய்வதறியாது தவித்த அருணகிரி கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார். திருவண்ணாமலை கோபுரத்தின் மேலே ஏறி அதிலிருந்து கீழே குதித்து தன் உயிரை விட முற்பட்டார்.
அவர் கீழே குதித்த போதும் இரு கரங்கள் அவரை தாங்கி அருணகிரி நில் என்று யாரோ சொல்வதை கேட்டார். அதனால் திகைத்த அருணகிரி தம்மை காப்பாற்றியது யார் என பார்க்கும் போதும் வடிவேலவன் தன் திருக்கோலத்தை காட்டி அருளினான். முருகன் அவரை அருணகிரிநாதரே என அழைத்தும் தம் வேலால் அவர் நாவிலே சரவண பவ என்று 6 எழுத்து மந்திரத்தை பொறித்து ஜோக மார்க்கங்களும் மெஞ்ஞானமும் அவருக்கு கைவரும்படி அருளினார். சித்தம் கலங்கிய நிலையில் இருந்த அருணகிரியாருடைய சித்தம் தெளிந்து மேலும் முருகப்பெருமான் அவரது தொழுநோயை குணப்படுத்தினார். சீர்திருத்தம் மற்றும் பக்தியின் பாதையை அவருக்கு காட்டினார். மனித குலத்தின் நலனுக்காக பக்தி பாடல்களை உருவாக்க முத்தை தரு பத்தி திருநகை எனும் பாடலின் முதலடியை எடுத்து கொடுத்து விட்டு மறைந்தார் என அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றிய புராண நூல்களுடைய குறிப்பு காணப்படுகின்றது. அருணகிரிநாதர் தன்னுடைய நீண்ட யாத்திரையை நிறைவு செய்து திருமண்ணாமலைக்கு திரும்பி வந்த போது மன்னன் பிரபுடதேவன் உரிய மரியாதையுடன் வரவேற்றார். அருணகிரியார் தனது இறுதி காலத்தை தியானத்தில் தவத்தில் கழித்தார். நாளடைவில் இறைவனோடு இரண்டர கலந்து சாயுத்திய நிலையை அடைந்தார். அவர் தனது பூத உடலை உதறி தள்ளிய போது தனக்கு இறைவனை தரிசிக்கும் வாய்ப்பை அருளி தந்த அருணகிரிநாதருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மன்னன் பிரபுடதேவன் அவர் உடலை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் மேலை பிரகாரத்தில் அடக்கம் செய்து அத்துடன் அவருக்கு ஒரு சிறிய கோயிலும் அமைத்தார். அதில் அருணகிரிநாதர் கல் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு தினசரி பூஜை செய்வதற்கும் ஏற்பாடு செய்தார். இந்த சமாதி கோயிலை இன்றும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மன்னனுடைய புத்தி கூர்மையும் பெருந்தன்மையும் நன்னறிவும் அருணகிரியாருடைய பக்தியும் மற்றும் விசுவாசம் அன்று கோயில் கோபுரத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ள அருணகிரியார் முயன்ற போது அவரை முருகப்பெருமான் தடுத்து ஆட்கொண்ட இடம். அருணகிரியின் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து மன்னன் மற்றும் மக்கள் மத்தியில் கம்பத்திலிருந்து வெளிப்பட்ட முருகன் காட்சி அளித்தருளிய இடம். இந்த 2 இடங்களும் உள்ள திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் வளாகத்துக்கு உள்ளேயே அருணகிரிநாதர் அடக்கமான இடமும் இருக்கின்றது. இவ்வாறு அருணகிரிநாதர் போற்றத்தக்க இறைஞானம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தார் என்று குறிப்பிடப்படுகின்றது. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அற்புத செயல்களை நிகழ்த்தி காட்டினார். மக்களை சம்சார வாழ்க்கை எனும் மாயையிலிருந்து விடுவித்தார். அவர் நிரந்தரமாக இறைவனை பற்றி விழிப்புணர்வுடன் வாழ வழிகாட்டினார். அவர் இன்றும் கூட பக்தர்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை தந்து கொண்டிருக்கின்றார். பக்தர்கள் ஆன்மீக பூரண நிலையை அடைய வழிகாட்டுகின்றார். அருணகிரிநாதரின் அருளாசி நமக்கு என்றும் கிடைக்கும் என்று சொல்லி பலர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறாக நாங்கள் பார்க்கின்ற போது அருணகிரிநாதர் பல விடயங்கள் எங்களுக்காக சொல்லி இருக்கிறார் தான் நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இறக்கும் தருவாயில் தன்னுடைய இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லி உயிரை துறப்பதற்காக என்ன செய்கின்றார், ஓரிடத்திலிருந்து குதிக்கின்றார். அவ்வாறு குதிக்கின்ற போது இறைவனுடைய அந்த அன்பின் நிமித்தம் அவர் தடுத்து நிறுத்தப்படுகின்றார். சரவண பவ என்கிறதான அந்த மந்திரம் இவருக்கு உச்சரித்து கொடுக்கப்படுகின்றது. இவ்வாறு இருக்கையிலே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு நபர் என்று நாங்கள் அருணகிரிநாதரை குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். இவர் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இவர் பல நூல்களை எங்களுக்கு தந்தருளி இருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இவருடைய பாடல்கள் இன்றும் பாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவர் குறித்த திரைப்படங்கள் வெளியாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கையிலே அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாறானது மிக நீண்ட வரலாறாக இருக்கின்றது. அடுத்த காணொளியில் அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாளில் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் கலைஞர் அஜயகுமார். நன்றி நேயர்களே.